நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க ஓபிஎஸ் சசிகலா அவர்களுடைய நிலைப்பாடு இந்த தேர்தலில் என்னவாக இருக்கும்? அவங்க இப்ப அமைதி காக்கிறதுக்கான காரணம் ஏதாவது இருக்கா? பின்னாடி திரைமறைவில் ஏதாவது நடக்குதா? நம்ம அதை பார்க்க மிஸ் பண்றோமா? இல்லை, அமைதியில் இல்லை, அவங்க ஆக்டிவாக தான் இருக்காங்க. ரெண்டு விஷயம். நண்பர் சாமிநாதன் சொன்னது மாதிரி சசிகலா அவர்களுக்கு மேலே ஒரு அனுதாபாலை இருக்குது அப்படின்னு சொல்கிறத என்னை போல் நைன்டிஸ்லேருந்து அரசியலை உன்னிப்பாக கவனிக்கிறவங்களாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. மேபி அவங்க சார்ந்த சமூகத்தில் வேண்டுமானால் ஒரு லேசான ஒரு அனுதாபம் இருக்கலாம். பொதுமக்கள் மத்தியில் அப்படிலாம் அனுதாபாலை இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஷாம் சார் அமமுக அறுவடை பண்ணுச்சுன்னு சொல்றாரு. இல்ல அது இல்லவே இல்லை நான் சொல்றேன். அவர் அறுவடை பண்றாருங்கிறாரு. மேபி அவங்க சமூக சார்ந்த வாக்குகளை வேணா செய்திருக்கலாம். அதற்கும் கூட எப்படின்னா, ஒருவேளை சென்ற தேர்தலில் சசிகலா அவர்கள் பிரச்சாரத்துக்கு போயிருந்தால் இவர் சொல்ற கிளைம்லாம் எடுத்துக்கலாம். அவங்க வந்து அவாய்ட் பண்ணாங்க. ஈவன் தினகரன் கேட்டுக்கொண்ட போது கூட அவங்க வந்து பிரச்சாரத்துக்கு வரல. அதுக்கு என்ன காரணம்னா, அவங்க அதிமுகவோட பொதுச்செயலர் சொல்றதுக்கான கிளைம் பண்றதுக்கான அந்த ஒரு ஆப்ஷன் ஒன்று அன்னைக்கு இருந்தது. அன்னைக்கு வந்து உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு பெண்டிங்ல இருந்தது. அதனால அவர் அதிமுக பொதுச்செயலாளர் போய் அமமுக வேட்பாளரை போய் பிரச்சாரம் செய்வதில் ஒரு சிக்கல் இருக்கும் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து அதுலேருந்து ஒதுங்கினாங்க. அவங்க ஒதுங்கி இருக்க முக்கியமான காரணம் அதுதான். ஸோ அதுக்கப்புறம் அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்ட 2023 இன்னைக்கே அதுக்கான வாய்ப்பு இல்லை. இன்னைக்கே அவர்கள் ஏதாவது முடிவு எடுத்தாக வேண்டும். அது 2021 அதே முடிவை இன்னைக்கு ரிப்பீட் பண்ண முடியாது. ஷாம் சாரும் அதான் சொன்னார், இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தாக வேண்டும். ஓபிஎஸ் அவர்களும் ஒரு முடிவு எடுத்தாக வேண்டும். அந்த முடிவில் யார் தாக்கம் செலுத்துறாங்க அப்படின்னு நான் கேட்குறேன். அவங்களுக்கு முடிவு எடுக்கிறதுக்கான அந்த என்டைட்டில்மெண்ட் இருக்கா, இல்லை ஏதேனும் நெருக்கடிக்கு ப்ரெஷருக்கு ஆளாயிருக்காங்களா? இருவருமே நெருக்கடிகளால தான் முடிவெடுப்பாங்க. ஆனால் முடிவெடுக்க வேண்டியது அவர் 2 பேர் கையில் தான் இருக்கு. இது 5 வருஷ பிரச்சனைங்க. எக்ஸாக்ட்லி 5 வருஷம் பிரச்சனை. முடிவெடுக்கிறது அவங்க கையில தான் இருக்கு. நான் இல்லன்னு சொல்லல. ஏதேனும் வெளிப்புற காரணிகளால் அழுத்தம் வரும். அவங்க தான் முடிவெடுத்தாங்க. யாரு வெளிப்புற காரணி? அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்றேன்னா, இது 5 வருஷ பிரச்சனை. எக்ஸாக்டா 5 வருஷத்துக்கு முன்னாடி இதே நாள்ல தான் அவர் வந்து விசுவாசத்தில் நேர்கால பரதன் சொல்லிட்டு ஒரு முழு பக்க விளம்பரத்தை எல்லா பத்திரிகைகளுக்கும் கொடுத்தார் ஓபிஎஸ் அவர்கள். அடுத்த நாள் தான் பெங்களூர்ல இருந்து சசிகலா அவர்கள் வராங்க. எல்லாருக்கும் என்ன எதிர்பார்ப்புனா, துணை முதல்வராக இருந்த ஓபிஎஸ் அவர்கள் சசிகலாவை போய் சந்திப்பார், கட்சி 2ஆ உடையும், பெரிய மாற்றங்கள்லாம் வரும்னு எதிர்பார்த்தாங்க. அடுத்த நாள் சசிகலா வந்தாங்க, அவர் போய் பார்க்கல. 3வது நாள் அவர் ட்விட்டு போட்டார், நாங்கள் யாருக்கும் அடிமை இல்லைங்கிற மாதிரி எல்லாம் போட்டார். ஸோ ஓபிஎஸ் அவர்களை நீங்க ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. 5 வருடத்துக்கு முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ண, இன்னைக்கும் நீங்க ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனா நிச்சயமாக அதான் சொல்றேன், டிடிவி தினகரன் ரொம்ப 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 கேர்ஃபுல்லா ஒரு வார்த்தைகளை பயன்படுத்துறாரு. என்னன்னா, அவங்க என்னாலும் அதிமுகவுக்கு எதிராக போக மாட்டார்கள் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஆக்சுவலா அவங்க ஆதரிப்பாங்களா, பிரச்சாரம் செய்வாங்களா, அது வேற விஷயம். ஆனா என்னைக்குமே எதிர்த்து போக மாட்டாங்க. அந்த விஷயத்துல 5 வருடங்களா அவங்க கன்சிஸ்டன்டா இருக்காங்க. தினகரன் அதனாலதான் சொல்றாரு, என்னைக்குமே சசிகலா அவர்கள் திமுக எதிர்ப்பில் தான் பேசிட்டு இருக்காரு முடியா. அவங்க ஒரு நாளும் வந்து எடப்பாடி எதிர்த்தோ இல்ல பாஜக ஆதரவா கூட பேசுறது. ஆனா திரு பிரியன் அவர்களுடைய கேள்விதான் எனக்கு, அவங்களுக்கு வந்து இவ்வளவு அனுபவித்த பிறகும் கூட, இவ்வளவு எதிர்ப்புகளை சந்திச்சதுக்கு அப்புறம் கூட அவங்களுக்கு ஏதாவது வெளியில இருந்து ஆதரவு தரணும்னோ இல்ல அமைதியா இருக்கணும்னோ ஏதாவது தேவை இருக்கா என்ன? இல்லை, அமைதியாக இருக்குன்னு அவங்களுக்கு அவங்க ஏதாவது செய்ய வேண்டிய தேவை இருக்குது. அவங்க அமைதியாக இருக்கணும், அதனால் ஒரு பெரிய பாதிப்பு இருக்கப்படாது. 2வது, நீங்கள் சசிகலா அவர்கள் நேரடியாக கட்சிக்கோ ஆட்சி பதவிகளுக்கோ வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஓபிஎஸ் அவர்களும் விரும்ப மாட்டாங்கன்னா, அவர் 3 முறை முதல்வர் இருந்தவர். அவருடைய ஆதரவாளர்களுக்கு ஒரு ரெமெடி கொடுக்கணும். அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவர்கள் அமமுகவில் சேருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அமமுக சேர்ந்து குக்கர் சின்னத்தில் போட்டியிருக்காங்க. அதுக்கு தான் அவர் வெளிப்படையான அறிவிப்பை கொடுக்குறார் தினகரன், வாங்க எங்க கூட சேர்ந்து பணியாற்ற வாங்கன்னு. அது செய்வதற்கு என்ன தயக்கம்னு தெரியல. அது செஞ்சா முடிஞ்சது. வேற இது தவிர வேற எந்த ஆப்ஷனும் இல்லை. அப்படி இல்லைங்கிறது அவங்களும் ஒப்புக்கிறாங்க. ஏன்னா ஓபிஎஸ் தொடர்ந்து திரும்ப அவர் மறுத்து வர்றது, நான் தனி கட்சி தொடங்குற எண்ணம் இல்லை அப்படிங்கிறாரு. சசிகலா அவர்களும் இன்னைக்கு நிறைய செய்தி வருது, சசிகலா தனி கட்சி தொடங்க, அதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. ஸோ 2 பேருமே தனி கட்சி செய்வதற்கான வாய்ப்புகளே இல்லாத போது அவர்களுக்கான ஒரு நல்ல ஆப்ஷன் அமமுக. அவங்க கூட சேர தேவையில்லை. அவருடைய ஆதரவாளர் அமமுக சேர்ந்து இவர்கள் அமமுகவை மட்டும் ஆதரித்தாலே போதும், அதற்கான வாய்ப்பு இருக்குது. இல்ல, ஓபிஎஸ் கடந்த செய்தியாளர் சந்திப்புல என்ன சொன்னாருன்னா, நாங்க ரெடி, நீங்க ரெடியா, உங்க அருமை அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் சொல்லி எங்களை என்டிஏக்குள்ள சேர்க்கணும் என்பதாக அந்த கோரிக்கைலாம் அது பண்ண முடியாதா திரு தினகரன் அவர்களால்? அவரால் போய் சேர முடிஞ்சது. திரு ஓபிஎஸ் அவங்களும் ஒரு நல்ல இதுல தான் இருந்தாங்க, நல்ல ரிலேஷன்ஷிப்ல தான் இருந்தாங்க. திருப்பி அதுக்கான வேலைகள் அவர் இறங்கி இருக்கலாம். இன்றைக்கும் என்டிஏ இருவருமே, சசிகலா அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் என்டிஏல வர்றதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமா இருக்கு. எப்படி வராங்கிறத முக்கியம். ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி ஒப்புக்குவாரு? அவருக்கு சுத்தமா அமமுக வழியா வரலாம், இல்ல ஒரு கட்சி ஆரம்பிச்சு வரலாம்,
இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நிறைய கொடுக்கப்பட்டது. டெல்லி தலைமை அவங்க எல்லாம் கேட்டாங்க, அதை வேணும்னா மறுத்துட்டா. ஓபிஎஸ் ரொம்ப ரொம்ப கிளைம் பண்றது நான் வந்தால் அதிமுக தான் வருவேன் அப்படிங்கிறாரு. சோ அது வாய்ப்பு இல்ல, அது வாய்ப்பு இல்லன்னு முன்னாடியே எல்லாரும் தெரிஞ்சு. அதுதான் நான் சொல்றேன், இது ஏதோ 5 நாட்கள் ஆனா என்டிஏக்கு வருவதை இபிஎஸ் தடுக்க மாட்டாரு, என்டிஎஸ்னே தடுக்க மாட்டாரு. அதுதான் நம்ம முன்னாடி சொன்னோம், தினகரன் வரைக்கும் தடுக்க மாட்டார். அவரை பொறுத்த வரைக்கும் அதிமுக அப்படிங்கிற முக்கியமான விஷயம் தான். நீங்க என்டிஏல வந்து உட்காந்துட்டு இல்ல நாங்க எடப்பாடி முதல்வர் வேட்பாளர் கிடையாது அப்படி இப்படின்னு பேசுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அது அவர் தெளிவா அதிமுக தீர்மானமே அதான் கரெக்டா சொல்லுது. இணைந்து பயணிப்போம், என்டிஏ தலைவராக முதல் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொண்டு யாரெல்லாம் அறிகிறார்களோ கூட சேர்ந்து இணைந்து பயப்போம் ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஸோ அதுல ஒரு பெரிய சிக்கல் இல்லை. பட் முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இவங்க தான் இருக்காங்க. ஆனா இது வரைக்கும் அவங்க முடிவு எடுத்ததே இல்லை. 5 வருடங்களா ஒரு டெட்லாக் சிச்சுவேஷன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதற்கு மேல முடிவு எடுப்பாருன்னு நான் நம்ப தயாரா இருக்கேன். பிஜேபியோட பிளான் இதுவாக இருக்கிறது. ஷாம் சார் சொல்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். அவங்க மேபி இவங்க ஒரு ஏதாவது ஒரு அமைப்பு சார்பா தனித்து போட்டிட்டு ஒரு பெரும்பாலான ஒரு சமூகத்துடைய வாக்குகளை பிரிக்கலாம். அது குறிப்பா திமுகவுக்கு போக வேண்டிய வாக்குகளை அது போக விடாமல் தடுப்பதன் மூலமாக அதுவே ஒரு பெரிய பங்களிப்பா இருக்கும் நான் சொல்றதை புரிஞ்சுக்கிறேன். பட் அது வந்து ஒரு தற்காலிக அதிமுகவுக்கு போக வேண்டிய வாக்குகளை பிரிப்பாங்கன்னு சொல்லுங்க. திமுகவுக்கு போக வேண்டிய வாக்குகள் போகாது, அதிமுகவுக்கு போக வேண்டிய வாக்குகளை அவங்க பிரிப்பாங்க. என்னன்னா போகாதுங்க, அந்த வாக்கு வங்கி அப்படி இல்ல. அதுக்காக இது வந்து தற்காலிக தீர்வு தான். ஆக்சுவலா நீங்க இது பண்றதன் மூலமாக நீங்க 2026 தேர்தலில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் வரக்கூடாதுங்கிறத முடிவு பண்றீங்க. ஆனா இவங்க 8 வருடமாக இவங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை நோக்கி பயணம் பண்ணிருக்காங்க. அடுத்து 4 ஆண்டுகள் என்ன பண்ண போறாங்க? 2029 தேர்தல் என்ன ஸ்ட்ராட்டஜியா இருக்கும்? இவங்க எங்கேயாவது போய் அகாமடேட் ஆகணும், ஏதாவது ஒரு கட்சியில போய் இருக்கணும். அதிமுகவில் இருக்கான வாய்ப்பு இல்லைங்கும் போது வேற ஏதாவது கட்சியில சேரணும், இல்ல அவங்க கட்சி ஆரம்பிக்கணும். சாப விமோசனம் கிடைச்ச மாதிரி இவங்களுக்கு கிடைக்காதா? என்னங்க ராம்கே டிடிவிக்கு சாப விமோசனம் கிடைச்சதா? நான் சொல்றேன் திமுக வந்துங்க 2018 இருந்து இன்னைய வரைக்கும் அவர் வேற டோன். இப்ப வந்து திருப்பி அவருக்கு சாப விமோசனம் கிடைச்சிருச்சு. இப்ப இவங்க இந்த டோன் எடுத்தா 2029 சாப விமோசனம் கிடைக்குது, அவ்வளவுதானே. சாப விமோசனங்க அடுத்த 25 ஆண்டுகள் கூட எதிர்காலம். நீங்க திமுக வெளியே வந்த அதிமுக தான் அவங்க 99 2001 திமுக சேர்ந்து பயணம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவரு கேட்கறதுல ஒரு பாயிண்ட் இருக்குல்ல திரு ராம்கி, அவ்வளவு கடுமையான விமர்சனத்தை முன் வச்சாரு. நான் போய் எடப்பாடி பழனிசாமியை சிஎம் கேண்டிடேட்டா ஏத்துக்கிட்டேன்னா அதுக்கு தூக்குல தொங்கிடலாம், அதுதான் சூசைட் மிஷன், இப்படி எல்லாம் பேசினாரு. பேசிட்டு இப்ப அங்க வந்து அவரால் போக முடியுதுங்கும் போது நீங்க ஏன் ஓபிஎஸ் வந்து அமமுகல வந்து இணையணும், நேரடியா என்டிஏல இணைய வேண்டாம், அதிமுக அந்த ஆப்ஷன்ல அவர் ஏன் பேச வேண்டியது இருக்கு? அதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா இதுக்கும் வாய்ப்பு இருக்கும்ல. இல்ல அவர் வந்து என்னன்னா கட்சிகள் தேர்தல் நேரத்தில் ட்ரம்ப் கார்டு மாதிரி தான் இதையும் அவர் பேசினது காரணம் அதுதான். அது நிச்சயமா அவர் வரப்போற இந்தியாக்குள்ள வருது. அமமுக இந்தியாவில் வரதுல ஒன்றும் பெரிய சிக்கல் இல்லை. ஆக்சுவலா அவர் எப்ப சிக்கல் வந்ததுன்னா அவர் நான் எடப்பாடி ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லும் போது தான் சிக்கல் வந்தது. அதை சார்ட் அவுட் பண்ணிட்டாரு, அவரே தான் சொன்னாரு. அதுல ஒரு பெரிய காம்ப்ரமைஸ் ஆகாதா இந்த மாதிரி? நீங்க ஓபிஎஸ் உள்ள வரணும்னா நீங்க ஓபிஎஸ்ஸே வரணும்னு அவசியம் இல்லையா? அவருடைய ஆதரவாளர், நீங்க அவருடைய ஆதரவாளருக்கு ஒரு ரெமெடி தர்றாங்க, சசிகலா தன்னுடைய ஆதரவாளருக்கு ஒரு ரெமெடி தர்றாங்க. அவங்களும் அமமுக அகாமடேட் பண்றதுல என்ன தவறே இல்லையா? அவங்க அதை வச்சு பிரச்சாரம் இது ஏன் இது 2021 சாத்தியம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஒரு கிளைம் பண்றது இருந்துச்சு. அதிமுக பொய்ச்சாளர் நானும் அப்ப கிளைம் பண்ணாங்க, இப்ப கிளைம் பண்ண முடியாத சூழல். அப்படி இருக்கும்போது வெளிப்படையா உடச்சி நீங்க அரசியலில் நீங்க நேரடி அரசியல பங்கேற்க விரும்பினா நீங்க ஒரு கட்சியில ஆரம்பிச்சு இல்ல ஏதாவது கட்சியில இணையறதா சரி. அப்ப நீங்க போய் வெளிப்படையா எப்படி பிரச்சாரம் பண்ண முடியும்? நீங்க தேர்தல் எப்படி அந்த சூழல் எப்படி அலோவ் பண்ணுவாங்களே? சோ ஒரு முடிவு எடுத்து தான் ஆகணும். ஒத்திப்பட முடியாது, இன்னைக்கு முடிவு எடுத்து தான் ஆக வேண்டும். பிரச்சாரம் எல்லாம் பண்ண வேண்டாம், பணம் கொடுத்தா போதும். ஒரு முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறார்கள் பன்னீர்செல்வம், சசிகலா அப்படின்ற ஒரு ஐயா கேண்டிடேட்டா நிறுத்த போறாரு, 5 கோடி ரூபாய் தர போறாங்கன்னு பேசுறாங்களா பேசலையா? ஐயா உடனே 5 பைசா கூட இல்லைங்கன்னு வடிவேல் மாதிரி சொல்லிட்டாரு.